இல்ல சாமானிய வீட்டுல நான் அடுப்பு எரியணும்னு கேக்குறது அது இல்ல. நினைச்சாரு, நான் கேஸ் அது- அடுப்பு நான் எரியணும்னு அதை நினைச்சாரு. சொல்லலைங்க. 1300 ரூபாய் கேஸ் வாங்கணும்ன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குல்ல. 1300 கிடையாது. நீங்க கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு பேசுங்க. 900 ரூபா தான் இன்னைக்கு ரேட்டு. சரி. அது பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன், உஜ்வாலா ஸ்கீம்ல மாசம் ஒரு சிலிண்டரு ஏழைகளுக்கு ஃப்ரீயா தராங்க, தெரியுமா தெரியாதா? ம். நீங்களும் நானும் தான் காசு கொடுத்து சிலிண்டர் வாங்குறோம். வறுமை கோட்டில் இருக்கிறவர்கள் மாதம் ஒரு சிலிண்டர் இன்னைக்கு அவங்களுக்கு ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? ம். அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்களே. இன்னைக்கு நான் கேட்குறேன், 2014க்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் இருந்ததா? இன்னைக்கு எப்படி எல்லா வீட்லயும் இருக்கு? ஏங்க நான் கிளியூருக்கு போனேங்க சுற்றுப்பயணம். கிளியூர்னு ஒரு கிராமம், உளுந்தூர்பேட்டை பக்கத்தில். ஒரு ஹாஸ்பிட்டல் ஷீட்டு போட்ட ஒரு வீடு. ம். வீடுனா வீடே கிடையாது. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, இந்த 2 சேர் அளவு கூட இருக்காது அவங்க வீடோட இடம். வெளில இருந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே தெரியும். சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஒரு மோடை அவங்களால கட்ட முடியல. நீங்கள் 4 செங்கலை வச்சு கடப்பாக்கல்ல போட்டு ஒரு மோடை மாதிரி கட்டுவாங்கல்ல, அதை அவங்களால கட்ட முடியல. தரையில் இருக்குது சிலிண்டர். ஆனால் அந்த வீட்டுக்கு கூட சிலிண்டர் அடுப்பு போய் சேர்ந்துருக்கு. எப்படி? நரேந்திர மோடி அவர்கள் அந்த வீட்டுக்கு மாதம் ஒரு சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறாரு. ஓ விலையேறிடுச்சு சிலிண்டர் இலவசமாக கொடுத்தாரு, அதையும் பேசல. எப்படி இன்னைக்கு எல்லா வீட்லேயும் சிலிண்டர் போய் இலவசமாக சேர்ந்தது? நீங்கள் ஒன்றும் இல்லை மதேஷ், இந்த நம்ம தாம்பரம் போகிற வழியில் டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கும் பார்த்துறீங்களா? அங்கே முன்னாடிலாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருப்பாங்க. ஏன்னா ஆண்களுக்கு நிறையா பேருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது, டிபி வருது, ஓகே. பெண்கள் அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? புகை அடுப்பு, அந்த ஊதாங்கோலை வச்சு ஊதி ஊதி அந்த புகை உள்ளே போய் நம்ம கிராமத்தினுடைய பெண்கள் அவ்வளோ பேருக்கு டிபி இருந்தது மதேஷ். இன்னைக்கு அடுப்பூதும் பெண்களே தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இல்லை. காரணம் நரேந்திர மோடி. இது எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வை.